ஹலோ மக்களே, இன்னைக்கு இயர் வெல்கம் சீல ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். 4 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தென் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது 150 கிராம் கடல மாவு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கிராம் ஃப்ளவர் மாவு இது மேரினேட் பண்ணுறதுக்கு விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இதோ இன்னும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த பக்கோடா இதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இதோ பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்புறமா வீட்லேயே ஆனியன் பக்கோடா எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.